பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாகும். நம் இணைந்து தேவனை நோக்கி பார்க்க இந்த காலையை தேவன் தந்ததுக்காக நன்றி செலுத்தினேன். இந்த நாளிலும் சங்கீதங்கள் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையை வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அதென்ற நான் அமர்ந்திரு என்று சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையாயிரு என்ற அர்த்தம். ஆமேன். இருதயத்தை பார்த்து, ஆத்துமாவை பார்த்து, ஆமேன். சங்கீதக்காரனாகிய அந்த தாவீதின் சப்தம், ஆத்துமாவே கொஞ்சம் அமைதியாயிரு, ஆமே, கொஞ்சம் ஆமே, ஹல்லேலூயா, அமர்ந்திரு. ஆமே, அது நடந்ததோ இது நடந்ததோ என்று பல நேரங்களில் நமக்குள்ளே கொந்தளிப்பு வருமே. அந்த கொந்தளிக்கிற நேரத்தில் தாவீது இதை தான் கடைபிடித்தான். கொஞ்சம் அமர்ந்திரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் நம்பி இருக்கிறது என் தேவனால் அது நடக்கும், நம்பினது என் தேவனால் வரும். இந்த கால வேளையில் ஆமேன், எந்த காரியத்தை குறித்து அங்கலாய்த்து இது நடக்குமோ இது நடக்காதோ, ஆமாம், எத்தனை மாதங்கள் கடந்து போய்விட்டது, ஏன் இந்த வேதனை துன்பம் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, உன் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், ஆமாம், ஆத்துமாவே கொஞ்சம் அமர்ந்திரு, கொஞ்சம் அமைதியாயிரு. நான் நம்பினது என் தேவன் என்னை விடுவிப்பார் என்று நம்பினது, என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பினது, என் தேவன் என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார் என்று நம்பினது, அது நிறைவேறும். அல்லேலூயா, அது வரும். ஆகவே வருகிற வரை கொஞ்சம் அமர்ந்திரு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் தாமதமாயிருக்கலாம், தடைப்பட்டதாய் தோன்றலாம், எதிர்பார்த்த ரைட் டைமுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதளவில் ரைட் டைமில் வரலையே என்று நினைத்து அங்கலாய்க்கலாம். ஆனால் ஆத்துமாவை பார்த்து கொஞ்சம் அமைதியாயிரு, கொந்தளிக்காம அமைதியாயிரு. நான் நம்பி இருக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் நம்பினதை அவர் எனக்கு தருவார், அவர் எனக்கு நிறைவேற்றுவார். கொஞ்சம் அமைதியாயிருந்து உன் ஆத்மாவில் சொல்லிப்பார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையின் தேவன் நம்மை ஹல்லேலூயா காண்கிற கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். தடையாயிருந்தால் கூட அந்த தடையை நீக்கி ஏற்ற வேளையினுடைய கரங்களில் அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து உன்னை கனப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். இந்த காலை வேளையில் எல்லா சோர்வுகளும் நீங்கி போகட்டும். எல்லா கொந்தளிக்கிற கடல் போல உள்ள விஷயங்களானாலும் அமைதியாயிரு என்று சொல்லு. ஏன்னா நம்புகிறது அவராலே வரும். நான் நம்பி இருக்கிறேன் எதை? இந்த விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், இந்த விஷயத்தில் ஒரு அதிசயம் நடக்கும், இந்த காரியத்தில் என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்று எதிர்பார்த்து நம்பி இருக்கிறேன். அது அவராலே வரும். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு அறிக்கையிடுவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலை வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபையுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கால தாமதம் ஆண்டவரே, சூழ்நிலைகள் எதிராய் கடந்து வரும்போது செய்வது என்னதென்று அறியாமல் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளோடு கொஞ்சம் அமர்ந்திரு. நான் நம்பினது என் தேவனால் வரும், நான் நம்பி இருக்கிறேன் அவர் என்னை கைவிடுவதில்லை என்று தேற்றுகிற ஒரு சப்தத்தை இந்த கால வேளை இவருடைய செவிகளில், இவருடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. அவரோடு இடைபடுங்கப்பா. எல்லா சோர்வுகளும் மாறி போகட்டும். நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டு நான் நம்பினது அவராலே வரும் என்று அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கொஞ்சம் அமர்ந்திரு, நான் நம்பினது அவராலே வரும். God bless you. Praise the Lord.